எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. கணக்கு தீர்க்கப்படும் என்ன அர்த்தம்? அப்ப ஆதவ யோஜனா இதே மாதிரி ஒரு துயர சம்பவத்தை ஏற்பாடு பண்றாரா? எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, முடிக்காம விட மாட்டோம். அக்யூஸ்டா இருக்கக்கூடிய திரு விஜய் நான் அரசு வேலை வாங்கி கொடுக்கறேன்னு சொல்றேன்னா அப்ப சாட்சியங்களை கலைக்கிறாங்களே இவங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம், முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்தில் சொன்னோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். அப்ப கரூர்ல எந்த மாதிரி சூழ்ச்சியை உருவாக்கினார் அது கண்பட பார்த்தவர் நம்மளுடைய அண்ணன் விஜயபாஸ்கரன் அண்ணன். எல்லா உண்மைகளும் வரும். இத மறைக்கிறதுக்காக தான் இப்ப இந்த 10 நாளா தமிழக வெற்றி கழகத்தில் எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்குறதுக்கு 50 கோடி ஆஃபரா. போன் அடிச்ச உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார் நம்ம எம்எல்ஏ. திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஒரே ஒரு வேட்பாளரை நீங்க விலை கொடுத்து வாங்க முடியல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேட்பாளரை 234 233 பேர் தாக்கல் பண்ணி நின்னாங்க எலெக்ஷன்ல. உங்களுக்கு காசு கொடுத்து வேலை செய்யறதுக்கு, காசு இல்லாம வேலை செய்யறதுக்கு இன்னும் திமுக ஒன்னும் தெரியல. இங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் ஒருத்தரும் காசுக்காக இங்க வரல. புரட்சி தலைவர் அம்மாக்காக, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்களும், அதாவது திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்றதுக்கு முன்னாடி இஸ் a political stand, இஸ் a political strategy. எங்களுடைய தலைவர் சொல்லிட்டாரு. ஒட்டுமொத்த அதிமுகவுடைய உண்மையான புரட்சி தலைவருடைய எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் தாவேகவில் இணைக்கப்பட வேண்டும். இட்ஸ் a declare. இது ஒரு தலைமைக்கான நம்பிக்கை, ஒரு தலைவருக்கான நம்பிக்கை, தன்னுடைய எதிர்காலத்துக்கான நம்பிக்கை தமிழக வெற்றி கழகம் என்பதை அதிமுகவுடைய கிளை, ஒன்றியம், மாவட்டம், நகரம், எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இன்னைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தெல்லாம் திமுகவும் அதிமுக உடைய பொதுச்செயலாளர் அடிச்சு வச்சிருக்க மேல காசுல இங்க கிடையாது. நாங்க எளிமையா இருக்கிறோம். இன்றைக்கும் அமைச்சர்கள் ₹1 ஒரு துறையில வாங்கல. ஒரு துறையில ஒரு இடத்துல ஒரு அமைச்சர் காசு வாங்கிட்டாங்க. சொல்லுங்க பாப்போம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே. அப்ப ஒரு மாற்றம் உருவாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த மாற்றத்தை மக்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் ஊழல் இல்லையே. ஆன்லைன்ல பட்டா கிடைக்குது, டிடிசிபி போனா அப்ரூவ் கிடைக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போனா காசே இல்லாம இன்னைக்கு இல்ல நிலம் பதிவு பண்றாங்க. நெடுஞ்சாலை துறையில ஊழல் தூக்கி எறிஞ்சிருக்கும், பொதுப்பணித்துறையில் ஊழல் தூக்கி எறிஞ்சிருக்கும், போக்குவரத்து துறையில ஊழல் கிடையாது. அப்ப மக்கள் மகிழ்ச்சிய ஆவற நேரத்தில் ஒரு சூழ்ச்சி செஞ்சு இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி பழைய அமைச்சர்கள்ட்ட எல்லாம் காசு 10,000 கோடி 20,000 கோடி இருக்கு, விலைக்கு வாங்கி ஆட்சியை கவுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அப்ப இந்த ஆட்சியை கவுக்குறதுக்கு காசை இறக்க பாக்குறாங்க. எங்களுடைய தலைவரை நானும் சரி, ஆனந்தும் சரி, அமைச்சர்களும் சரி, ஒரு துரும்ப கை வச்சீங்கன்னா மொட்டை தமிழ்நாடு எந்திரிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு தேர்தல் வந்துச்சுன்னா திமுக 234 தொகுதியும் டெபாசிட் பண்ண நாங்க தேர்தலை பார்த்தலாம் பயப்படல. ஆட்சியை ஸ்டெபிலிட்டி பண்றதுக்கும் ஸ்ட்ரென்தன் கொடுக்கிறதுக்கும் எல்லா இடத்திலும் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இதுதான் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக இணைவார்கள். இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. எல்லோரும் இயற்கையா இணைய போறாங்க. அப்ப கரூருங்கிறது எங்களுடைய 41 குடும்பத்துக்கான எங்க தலைவர் கரூர் வரும் பொழுது, கூடிய சீக்கிரத்தில் கரூர் வரும் பொழுது எங்க தலைவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் எங்களோட உறவுகளுக்கு. அப்ப இது வரைக்கும் அண்ணன் விஜயபாஸ்கரன், கரூர் விஜயபாஸ்கரன் கேட்டுக்கிறேன், அண்ணன் இந்த கரூர் மக்களை பணத்தாலையும் ரவுடிசத்தாலும் புடிச்சு வச்சிருக்காங்க. எங்களுடைய மாவட்ட செயலர் இங்க மதி இருக்கிறார். இந்த சூழ்ச்சி வளையத்துல செந்தில் பாலாஜி வேணுக்குன்னு எஃப்ஐஆர் போட்டு ஜெயில தள்ளினார் எங்களுடைய மதிய. மிகப்பெரிய தியாகம்.
தமிழக வெற்றி கழகம் ஈஸியாலாம் ஜெயிக்கல. கரூர் சூழ்ச்சியை உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு ஸ்டாம்பேட் ஆவணம் உருவாக்குனாங்க கரூர் காவல்துறை வச்சு. கடைசி 15 நாள்ல ஏன் எங்களுடைய தலைவர் எல்லா ஊருக்கும் போறோம்னு தெரியுமா? உங்களுக்கு உண்மையை சொல்றேன், எந்த இடத்துல காவல்துறை சப்போர்ட் இருக்கோ அங்க மட்டும்தான் பிரச்சாரம் போக முடிஞ்சிச்சு. திருப்பூர்ல போகும்போது காவல்துறை சப்போர்ட் இல்ல, திடீர்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு செந்தில் பாலாஜி திருப்பியும் அங்க இருக்க காவல்துறை அழுத்தம் கொடுத்து அவர் திருப்பூர் போகும்போது போலீஸ் எல்லாம் விலகிருங்க, 10 லட்சம் பேர் திருப்பி மக்கள் கூடட்டும், திருப்பி அவங்க இடிச்சுக்கிட்டு திருப்பி ஸ்டாம்பிட் ஆகட்டும், இப்படி ஒரு சூழ்ச்சி. அதனாலதான் கடலூர் கேன்சல் பண்ணப்பட்டது, கிருஷ்ணகிரி கேன்சல் பண்ணப்பட்டது. சோ திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஒரு இயற்கையாகவே ஒரு ஸ்டாம்பிட் உருவாகட்டும், காவல்துறை எந்த சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஒரு எஸ்ஓபி போடட்டும். அதனாலதான் 14 ஊருக்கு பிளான் பண்ணத எங்களுடைய தலைவரால போக முடியாத சிச்சுவேஷன். நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல காவல்துறை சப்போர்ட் கிடையாது. இந்த உண்மையெல்லாம் மக்களுக்கு தெரியுமா? தெரிய வைக்கணும். ஆட்சியில் இருக்கும்போது காவல்துறை எஸ்பியா இருக்கும் பொழுது யார் யாரெல்லாம் 2000 போலீஸ்க்கு பர்மிஷன் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு தலைவர் போகும்போது எல்லாரும் விலகி போயிடுவாங்க போலீஸ். கடைசியில் ஒரு 10 லட்சம் மக்கள் நிற்கும் போது ஏதாச்சும் ஒரு திருப்பியும் வந்து பிரச்சனையாச்சுன்னா திருப்பியும் தூக்கி பழிய தூக்கி எங்களோட தலைவர் மேல போட்டுருவோம். இந்த கேவலமான அரசியலை செய்து திமுக. அதனால்தான் கரூருடைய இறப்புக்கு பின்பு தமிழகத்துடைய ஒட்டுமொத்த தாய்மார்களும் ஒன்று திரண்டாங்க எங்க தலைவர் பின்னாடி, இளைஞர்கள் ஒன்று திரண்டாங்க. கடைசியில அந்த கரூருடைய கண்ணீருடைய பாவத்துக்கு கொளத்தூர்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீங்க தோத்தீங்க. நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, அந்த கண்ணீர் கரூர் மக்களுடைய கண்ணீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாவங்களை சும்மா விடாது, உங்க குடும்பத்துக்கு விடாது. நாங்க இன்னைக்கு சொல்றோம், இந்த திமுக அதிமுக தாவேகாவுடைய இணைப்புக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல நீங்க தான் கடைசி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே. எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. முதலமைச்சருடைய பாதுகாவலர் தனி செயலாளர்னா கேபினெட் மீட்டிங் அப்பெல்லாம் உள்ள இருக்கிறாங்க. இது ரகசிய சமாதானத்துக்கு எதிரான ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவது, அமைச்சர்களுடைய அந்த தொடர்ச்சியான பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆதவன் என்ன சொல்றாருன்னா, கரூர் விவகாரத்துல எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அதை நாங்க முடிக்க போறோம் அப்படின்னு பேசுறாரு. நேற்று வந்து நிர்மல்குமார் வந்து இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர், திமுக முன்னாள் அமைச்சர் ரவுடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாரு. இந்த விஷயங்கள்லாம் வந்து பொதுவான அரசியல் தளத்துல தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? அதுதாங்க இது வந்து ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுடைய அரசியல் இருந்து எப்படிப்பட்ட அரசியல், எவ்வளவு பொது சமூக நோக்கத்திற்காக விழிப்புணர்வுக்காக போராடி இயக்கம் இது. இந்தியாவுக்கே வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் தான் ஒரு முன்மாதிரியா இருக்குது. இன்னும் வடமாநில இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிட்டயே கூட சில வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் நாங்க ஆல் இண்டியா எம்எல்ஏஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போகும்போது சொல்றது, உங்களுக்கு கிடைச்ச பெரியார் மேல எங்களுக்கு கிடைக்கலன்னு வட இந்திய தலைவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நாம் அரசியல்ல பண்படுத்தி இருக்கிறோம், பக்குவப்படுத்தி இருக்கிறோம். பகுத்தறிவுங்கிற ஒரு வார்த்தை தமிழ்நாட்டை மட்டும்தான் இருக்குதே தவிர பாமர சாமானியன் கூட பகுத்தறிவுங்கிற சொற்றோட கையாடக்கூடிய ஒரு கையாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்த புரட்சியை செய்தது தந்தை பெரியார், தமிழ்நாடு. இப்படிப்பட்ட அரசியல் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் ஒரு நாகரிக அரசியல் இன்றைக்கு மாறி போகுது. இது ரொம்ப ஆபத்தான போக்க எதிர்நோக்கி போறோம். இதுக்கு ஒரு மோசமான அரசியலை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு காமராஜர் முதலமைச்சராக இருந்தார், பேரறிஞர் அண்ணா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவங்க வந்து அன்னைக்கு காமராஜரை அழைச்சிட்டு வந்து தன்னுடைய தொகுதியில அரசு நிகழ்ச்சிகளை கலந்துக்க சொல்லி கேட்டிருக்கிறார். இந்த பண்பு, இந்த மாண்பு எங்க போனுச்சு? இன்னைக்கு வந்து அவதூறு பேசுறதுல வந்து யாராவது பேசினா பரவாயில்ல, ஒரு பொறுப்புமிக்க அமைச்சர். அதான் நான் சொல்றேன், போன பிரஸ் மீட்டை கூட நேற்று வரைக்கும் நீங்க பிளாக் டிக்கெட் சினிமா தியேட்டர்ல வித்துந்ததெல்லாம் இருக்கலாம், நீங்க மந்திரி ஆயிட்டீங்க, மாண்புமிகு அமைச்சர் ஆயிட்டீங்க, இன்னும் பிளாக் டிக்கெட் விற்கிற மனப்பான்மையில நீங்க அரசியல் செஞ்சீங்கன்னா எதிர்கால தலைமுறைக்கு எதை சொல்ல போறீங்க? நீங்க உங்க பின்னாடி இருக்கிற கூட்டம் எல்லாம் அரசியல் புரிதல் இருக்கா? இன்னைக்கு உங்க பின்னாடி வந்த கூட்டங்கள் எல்லாம் கூட யாரெல்லாம் நீங்க இன்ஃபுளுசர் சொல்லி நீங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, நான் அதோ ரெடி ஆயிட்டேன், தோ கிளம்பிட்டேன், தோ புறப்பட்டேன்னு சொல்லி போனவங்க எல்லாம் இப்போ வீடியோ போடுறாங்க. அப்படி எங்க நான் சொன்னேன்? நான் எங்க விஜய்க்கு போட சொன்னேன்? நான் போட போறேன் தானே சொன்னேன். இப்போ இந்த கவர்மெண்ட்டை பத்தி அவங்களே வந்து இப்போ தவறான ஒரு கவர்மெண்டா தேர்ந்தெடுத்துட்டேன்னு சொல்லி போடுறாங்க. அப்போ இந்த கட்சி என்பது, தாவேகா கட்சி என்பது ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது. ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு தாவேகா இன்றைக்கு ஒரு உதாரணமாக இருக்குது. எதிர்காலத்தில் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியை படிக்கக்கூடிய மாணவர்கள் திராவிட இயக்கங்களை படித்து ஆராய்ச்சி செய்து அவருடைய பொலிட்டிக்கல் அறிவை வளர்த்துக் கொள்வது ஒரு புறம் இருந்தால்,
எப்படி அரசியல் கட்சி இருக்கக்கூடாது என்பதற்கு தாவேகா ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கு. கணக்கு தீர்க்கப்படும் அப்படின்னு பேசின ஆதவ அர்ஜுனா மீது டெல்லியில சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நேற்று அறிவிப்பு வந்தது. அது என்ன நிலையில இருக்கு? அப்ப என்ன நோக்கத்துல அவர் பேசுறாரு? அப்ப புரிஞ்சுங்க, ஒரு மினிஸ்டர் இப்படி பேசலாமா? ஒரு மினிஸ்டருடைய பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்கலாமா? கணக்கு தீர்க்கப்படும் என்ன அர்த்தம்? அப்ப ஆதவ அர்ஜுனா இன்னும் 41 பேரை இதே மாதிரி ஒரு துயர சம்பவத்தை ஏற்பாடு பண்றாரா? இஸ் கிரிமினலி இன்டிமிடேட்டிங் கான்ஸ்பிரசி பண்றாரா ஆதவ அர்ஜுனா? கரூர்ல பண்றதுக்கு பதிலாக வேற ஏதாவது மாவட்டத்தில் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரா? அப்ப இந்த சந்தேகம் இருக்கு இல்லையா? என்ன கணக்கு தீக்க போறாரு? இதெல்லாம் யாரு சினிமாவில் பேசுவாங்க? கருவா இருக்கிறேன், கணக்கு தீக்கிறேன், புரியுதா? சினிமாவில் பிளாக் டிக்கெட் வித்திருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்தா என்ன நடக்குது புரியுதா? இப்ப ஆதவ அர்ஜுனா ரொம்ப கிளீன் ஹேண்டா? அவங்க குடும்பம் ரொம்ப கிளீன் ஹேண்டா? மார்டின் குடும்பம் என்ன கள்ள மார்க்கெட்ல லாட்டரி விற்கிறதுடைய கேசஸ் இன்னைக்கு வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு சுரண்டல் லாட்டரி தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குது. ஆதவ அர்ஜுனுடைய அஜெண்டா என்ன? லாட்டரியை லீகலைஸ் பண்ணணும், பிசினஸ் அபிவிருத்தி பண்ணணும், டாஸ்மார்க்கை வந்து தனியார் மயமாக்கணும். இதுதான் உங்களுடைய நோக்கம். இப்படிப்பட்டவங்க குற்றச்சாட்டு சொல்றதுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஆதவ அர்ஜுனாக்கு என்ன யோகியதை இருக்குது? ஆதவ அர்ஜுனா எப்படி சொல்லலாம்? அப்ப ஆதவ அர்ஜுனா மேல வந்து வழக்கு தொடுக்க தேவையில்லையா? அவர் தானே இந்த வழக்கில் அக்யூஸ்டா இருக்காரு. இன்னைக்கு வந்து இந்த வழக்கில் வந்து அக்யூஸ்டா இருக்கக்கூடிய திரு விஜய், திரு ஆதவ அர்ஜுனா, மற்ற அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு நான் அரசு வேலை வாங்கி கொடுக்கிறேன்னு சொல்றேன்னா அப்ப சாட்சியங்களை கலைக்கிறாங்களே இவங்க. அதுதான் எங்களுடைய அமைப்பு செயலாளர் கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கிறாரு. இந்த வழக்கு இருக்கும்போது யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தடை உத்தரவு போட்டிருக்கு. அப்ப என்ன நீங்க சுப்ரீம் மினிஸ்டரா? நீங்க உச்சநீதிமன்றத்தினுடைய தடை ஆணையெல்லாம் மீறி நீங்க பேசுறீங்களா? அப்ப எதை வேணாலும் நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட பணம் இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல அவங்க மாமியார் லீமா ரோஸை கொண்டு போய் ஏடிஎம்கில விட்டு அந்தமா சொல்றாங்களே, எடப்பாடியும் விஜயும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு கேசி வீரமணி சொல்றாரு. யாரு இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசியல் செஞ்சிருக்காங்க? இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு இழுக்கு, ஒரு அவமானகரமான ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு பயணித்துக்கிட்டு இருக்கிறது. எப்படி ஒரு ஆட்சி இருக்கக்கூடாது, எப்படி ஒரு கட்சி இருக்கக்கூடாது, எப்படி ஒரு அரசியல் தலைவன் இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு மோசமான உதாரணம் தான் திரு விஜய். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.